காவிரி வழக்கு தீர்வு காணுமா மத்திய அரசு என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். ஆயுதெழுத்து நீட்சியில் இன்று உச்சநீதிமன்ற விவகாரமாக உச்சநீதிமன்றத்தில் காவிரி விவகாரம் வந்திருக்கிறது. கர்நாடகாவும் தமிழகமும் தங்களுடைய வாதங்களை வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட மறுத்தது நன்கு அறிந்தது. அதையெல்லாம் வைத்திருக்கிறது, நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம், அதனால தண்ணீர் திறந்து விட முடியாது என்று சொல்ல, நாங்கள் சொல்வதை கேளுங்கள், இன்னும் 2 நாட்களுக்கு நாங்கள் ஏற்கனவே அறிவித்தவாறு 6000 கன அடி தண்ணீர் திறந்து விடுங்கள், பிறகு பார்க்கலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. மத்திய அரசையும் 2 மாநில அரசுகளையும் சேர்த்து பேசி தீர்வு காண அறிவுறுத்தி இருக்கிறது. காவிரி மேலாண்மை விவகாரம் சார்ந்து ஆவண செய்யுமாறு அறிவுறுத்தி இருக்கிறது உச்சநீதிமன்றம். இது குறித்த கேள்வி எழுந்திருக்கிறது. காவிரி வழக்கு தீர்வு காணுமா மத்திய அரசு என்ற தலைப்பில் ஆயுதெழுத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு நரேந்திரன் அவர்களும் மதிமுகவுடைய திரு அந்திரிதாஸ் அவர்களும் இணைகிறார்கள். அதே போல தொலைபேசி வாயிலாக நம்முடைய இணைகிறார் கர்நாடகாவிலிருந்து அந்த மாநில விவசாய சங்க தலைவர் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், மாண்டியா மாவட்டம் மேலுக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு புட்டண்ணையா அவர்களும் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். திரு புட்டண்ணையா அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு விஷயம் விசித்திரமாக இருக்கிறது. நீதிமன்றத்தில் கர்நாடகா விவாதிக்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க என்ன 6000 கியூசெக்ஸ் திறந்து விட சொல்றீங்க, நாங்க தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோமே, 2 அவைகளையும் நிறைவேற்றிருக்கிறோமே, எப்படி திறந்து விட முடியும்னு கேட்கிறீங்க. இந்த நாட்டுடைய சட்ட புரிதல் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், அரசியல் சாசனம் பற்றிய புரிதல் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், நீதிமன்ற தீர்ப்பு தான் சுப்ரீம், சட்டமன்ற தீர்மானம்லாம் அதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு. ஆனா ஒரு வாதம் வைக்கிறீங்க, நீதிமன்றத்துக்கு மேல இருக்கிறது எங்களுடைய சட்டமன்றம் அப்படின்னு. இதெல்லாம் விசித்திரமா இல்லையா? ஒரு நாட்டுடைய அரசியல் சாசனத்தை புரிதலே இல்லாம அணுகிறது மாதிரி இல்லையா? இல்ல புரிந்தும் நீங்க தவறா அணுகிறீங்களா? வியப்பாவும் விசித்திரமா இருக்கு திரு புட்டண்ணையா. நான் விசித்திரமா இல்லை, அந்த சித்திரம் அப்படி இருக்கிறது. நிலைமை, எங்க நிலைமை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இப்போ ஏதாவது ஒரு டீம் பண்ணிட்டு நான் சொல்றது சரியா சரியில்லை நான் பார்க்கலாம். ஒரு டீம் பண்ணலாமே, ஏன் பேச்சும் நீ கேட்க கூடாது, தமிழ்நாடு சொல்ல பேச்ச கூடாது, சட்டம் பெரிய சட்டம், ஏதாவது பெரிய ஒரு நல்ல வித்தியாசம் வேணும்னா ஒரு டீம் கான்ஸ்டியூட் பண்ணிட்டு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்கிறது, காவேரி ரிவர் அத்தாரிட்டி இருக்கிறது, பார்க்கலாம். நிலைமை பார்த்துட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தா அதுக்கு தீர்ப்புக்கு மதிப்பு. அந்த நிலைமையை பார்க்கிறதுக்கு தான் மேலாண்மை வாரியம், மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்க சொல்லுது. அதையும் ஏத்துக்க மாட்டோம், நாங்க தொடர்ந்து பாடிய பல்லவியா பாடிட்டு இருப்போம், எங்களுக்கு தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்லன்னு. இதெல்லாம் எவ்வளவு முறை வச்சுட்டீங்க, இன்னொரு முறையும் நீங்க இது நீதிமன்றத்தில் வையுங்க, அது உங்களுடைய உரிமை, தட் இஸ் யுவர் ரைட், மாற்று கருத்து இல்ல. பட் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியது எங்களுக்கு உரிமை இல்லை, உரிமை கேட்கணும். அதே தமிழ்நாடுக்கு தண்ணி கொடுக்க கூடாது என்று எப்படி எப்போ சொல்லி இருக்கிறதா? விடாம இருக்கிறீங்க, தீர்மானம் போட்டு சொல்லி இருக்கீங்களே. சாம்பா விலையை பத்தி எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 250 300 TMC வேணும், நான் கொடுக்கிற தண்ணி 1.5 TMC தண்ணி இல்லை. என்ன ஒரு யானைக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. தமிழ்நாடு ப்ராப்ளம் சால்வ் ஆகுறது இல்லை. நாங்களும் வாழ்றது இல்லை, நீங்களும் வாழ்றது இல்லை. குடிக்க தண்ணின்னு என்ன பண்றது? அரே யார் நீதிமன்றம் அந்த இங்கே விஸ்வசம்ஸ்தை என்ன சொல்லி இருக்கிறார்? வாட்டர் என்றால் கல்ச்சர், நாங்களும் நீங்களும் சேர்த்து வாழ்றதுக்கு தான் தண்ணி பத்தி பேசுறது. எதுக்கு சண்டை? 2 பேரும் சேர்ந்து வாழணும், அதுக்கு தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. இது ரெண்டும் சுமூகமா இருக்கிறதுக்காக தான் ஒரு அமைப்பு இருக்கு. கொடுக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும். நான் கேட்கிறேன்னா எந்த நீதிமன்றம் தோணின போக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குதோ, அந்த 6000 கியூசெக்ஸ் தோணின மாதிரி கொடுக்குதோ? இப்போ காவேரி ரிவர் அத்தாரிட்டி இருக்கிறது, அவங்களுக்கு சொல்லணும், நிலைமையை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடு. அதெல்லாம் இல்லையா? இப்போ ரிவர் அத்தாரிட்டி எல்லாம் இல்லையே, அதுக்கு தான் ஒரு அமைப்பு உருவாக்கணுங்குது. இப்ப ஒரு தற்காலிக அமைப்பு இருக்கு, அதுக்கு பலம் இல்ல, அதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் பாக்கிறதுக்காக தான் ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டை உருவாக்க சொல்லுது நீதிமன்றம். அதையும் ஏத்துக்க மாட்டோம், நீதிமன்றம் தீர்ப்பையும் செயல்படுத்த மாட்டோம். உங்க டேமும் எங்க டேமுக்கும் உங்க தமிழ்நாடு கண்ட்ரோல் இருக்கணும், எங்க டேமும் எங்க கண்ட்ரோல் இருக்கணும். நான் உட்கார்ந்துட்டு பேசிட்டு என்ன கஷ்டத்திலே சுக்கத்திலே பங்கு வாங்கணும். பேசாமலே எந்த தீர்ப்பு வருதுக்கு ஆவறது இல்லை. எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இல்ல இல்ல இல்ல, இப்போ டோர் ஓபன் ஆயிருக்கு. பேசுறதுக்கு என்ன டோர் ஓபன் ஆயிருக்கு? நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா என்ன பேச முடியும்? எந்த நாட்டிலே மேலாண்மை வாரியம் அமைக்க பெறணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு, அதையும் நாங்க எதிர்ப்போம்னா எப்படி? டுமாரோ எங்க
சிஎம் வர சொல்லி இருக்கிறாரு மீட்டிங்க்கு, நான் இப்ப போறேன். அது என்ன டிஸ்கஷன் ஆகுறது பார்த்துட்டு நான் சொல்றேன், இப்ப சொல்றதுக்கு ஆகுறது இல்லை. இப்போ சிஎம் ஒரு மீட்டிங் பண்றாரு 9:30 டுமாரோ மார்னிங். அந்த மீட்டிங்ல என்ன ஆகுறது பார்க்கலாம். என்ன புதுசா சொல்லிட போறீங்க? தண்ணி திறந்து விட முடியாதுன்னு சொல்ல போறீங்க எப்பொழுதும் போல. அப்படி சொல்லாட்டி ரொம்ப மகிழ்ச்சி, முன்கூட்டியே நன்றி. 4 டேம் இருக்கிறது, வந்து பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம்? பார்க்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம்? அரே சட்டத்துக்கு தெரிய வேண்டும் என்றால் வந்துட்டு பார்க்கலாம். பார்க்காமலே இப்ப தீர்ப்பு கொடுத்தார், 2 தடவை தீர்ப்பு கொடுத்தார். நீதிமன்றம் பார்க்காம தீர்ப்பு கொடுக்குதுங்கிறீங்க. பார்க்கறதுக்கு ஒரு இதெல்லாம் அன்றாடம் பார்க்கறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கணும்னா அதுவும் வேண்டாங்கிறீங்க. எங்கிட்ட 6 லிட்டர் பிளட் இருக்கிறது, நீ 10 லிட்டர் பிளட் கூட எப்படி கொடுக்கறதுக்கா அவரு? அதே தமிழ்நாடு விவசாயக்காரன், கர்நாடக விவசாயம் 2 சேர்த்துட்டு வாழணும். வாழக்கூடாது எப்படி எப்ப சொல்லிருக்கு? இல்ல இதெல்லாம் இன்னைக்கு தான் சொல்றீங்க, ஆனா செயல்பாடு தான் கசக்குது. எப்போ காவேரி ஃபேமிலி பண்ணிட்டு 9 மீட்டிங் அங்க தமிழ்நாடுல பார்த்துட்டு பண்ணிருக்கிறேன். ஐ டேக் யுவர் பாயிண்ட். அது உங்களுடைய தரப்பு கருத்து. நான் மீண்டும் வரேன். சொன்னால் என்ன ஆகுறது? அதனால என்ன ஆகுறது? நான் உங்களுக்கு கருத்தை புரிஞ்சுக்கிறேன். நான் மீண்டும் வரேன். நான் திரு நரேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, மத்திய அரசு தலையிட இந்த முறையை வலியுறுத்தி இருக்கிறது நீதிமன்றம். அட்டார்னி ஜெனரலும் உறுதி அளித்திருக்கிறார், மாற்று கருத்து இல்லை. அவங்க தொடர்ந்து சொல்றது என்னன்னா, பேசணும், மத்திய அரசு தலையிடணும் அப்படின்னு. நீதிமன்றமும் அதான் சொல்லுது. அதை நீதிமன்றம் சொல்லாமலே மத்திய அரசு முயற்சி செய்யலாமே, இது ஒரு ப்ரோஆக்டிவ் ஆக்ஷனாக இருந்திருக்குமே. ஏன் மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னா நீதிமன்றம் சொன்னால் ஒழிய நாங்கள் செய்ய மாட்டோம். இதுக்கு ஒரு மத்திய அரசே ஒரு காமனாக இருந்து 2 மாநிலத்தையும் பேசி என்ன நிலைமை, அவங்க கேட்பது போல நாம கேட்பது போல, அதை ஒரு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கு. அதையும் நீங்கள் செய்யலை, எல்லாத்தையுமே நீதிமன்றம் சொல்லி தான் செய்வோம் அப்படின்னா எதுவும் செய்யலைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதே 2013 இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் டிசம்பர் மாதத்தில் தீர்ப்பு வந்த பொழுது இப்பொழுது அமைக்க வேண்டிய தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் அன்றைக்கு சொல்லியிருந்தது. அப்பொழுது ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி அவர்கள் செய்திருக்கலாம், செய்ய தவறிவிட்டார்கள். அது குறித்து நான் இப்போ பேசலை. ஆனால் இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் தண்ணீர் திறந்து விடு என்றோ தண்ணீர் திறந்து விடக்கூடாது, இரண்டுமே சொல்ல முடியாது. 2 மாநில விவசாயிகள் அக்கறையில் அவருடைய தேவைகள் புரிந்து கொண்டு தான் முடிவெடுக்கணும். உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் சொல்லியிருக்கிறது, 4 வாரம் நேரம் கொடுத்திருக்காங்க, காலக்கெடு கொடுத்திருக்காங்க, அதுக்குள்ள அமைக்க வேண்டும் என்று சொல்லி 2 மாநில முதலமைச்சர்கள் ஒத்துழைக்க வேண்டும், மாநில அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும். இல்லை என்றால் தான் அடுத்த கட்டத்திற்கு மத்திய அரசு இந்த மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு நீங்க முன்னாடி செஞ்சிருக்கலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, இல்ல இருக்கின்றதுனால தான் உதாரணத்துக்கு அந்த கர்நாடக இல்ல நான் சொல்ல கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் பிரதம மந்திரி திரு தேவேகவுடா அவர்கள் பிரதம மந்திரி அவர்களை சந்தித்த பிறகு, நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த பிறகு வெளியில் வந்து சொன்னது, பிரதம மந்திரி சொல்லிக்கிறார், ஆகவே இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற துணியில தான் பேசியிருக்கிறார். ஒருவேளை அவர் சொன்னது தவறாக இருந்திருந்தால் அவர் எந்த அளவுக்கு போராட்டங்கள் நடத்தியிருப்பார் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மேலாண்மை வாரியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4வது வார இறுதியில தான் அமைக்க போறோமா? போன வாரம் கேபினெட் கூட்டம் கூடியது, நாளைக்கு கூட போகுது. இதெல்லாம் ஒரு ப்ரோஆக்டிவா முடிவு எடுக்கலாம். 4 வாரம் வரைக்கும் ஏன் காத்துட்டு இருக்கணும்? இதுல 2 மாநிலத்துடைய ஜீவாதாரம் சார்ந்த ஒரு விஷயம். சூனர் த பெட்டர் அப்படிங்கும்போது ஏன் இவ்வளவு தாமதம்? எவ்வளவு விஷயங்களை ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் ஒண்ணுங்கிற ஒரு முடிவை எடுக்குது. அதோட சேர்த்து மேலாண்மை வாரியம் நீதிமன்றம் சொன்னது, கேபினெட் தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து. ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் ஒன்னா சேர்க்கல அரசாங்கம் தனக்குள்ள எடுக்கக்கூடிய முடிவு, அதை யாரிடம் அனுமதி மாநிலங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்க மட்டுமல்ல, 2 மாநில மக்களை உணர்வுகளை சம்பந்தப்படுத்தி விட்ட காரணத்தினாலே அதில் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கிறதுனால தான் உச்சநீதிமன்றம் செயல்படுத்துங்க. ஒரு வாரம் கூட ஆகல, இந்த கடந்த 2-3 நாட்களாக எங்களுக்கு கட்சியுடைய நேஷனல் கவுன்சில் இருந்தது. எங்களுக்கு முக்கியம் ஒரு அரசியல் எங்களுடைய தலைவரோட 100வது பிறந்த நாள் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த இடத்துல கூட எங்களுடைய தமிழகத்தின் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த உடனடியாக இந்த தமிழக விவசாயிகள் வாழ்வுரிமை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அந்த இடத்துல பிரதம மந்திரி முன்னிலை கோரிக்கை வைத்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் செய்யவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் செய்யக்கூடிய காலம் இன்றைக்கு நாளைக்கு கொஞ்சம் பொறுத்து 4 வாரம் கெடு சொல்லியிருக்காங்க. இது ஆபரேஷன் உடனே எடுத்து பண்ண முடியாது. மாநில தலைமைச் செயலாளர்கள் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் கூப்பிட்டு பேசுங்கன்னு இருக்காங்கல்ல, அதை முதல்லயே செஞ்சிருக்கலாமே, நீதிமன்றம் சொல்லாமையே செஞ்சிருக்கலாமே. அதான் சித்தராமையா அதான் கர்நாடகால கேட்டாங்க. சித்தராமையா நீதிமன்றம் சொல்ல அதே சித்தராமையா நீதிமன்றம் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறாரு. அதை அவர் ஏற்றுக்கலங்க. பிரதமர் தலையிட்டு இல்லாட்டி மத்திய அரசு தலையிட்டு 2 தரப்பையும் கூடி வச்சு பேசலாமே. செயலாக்கத்தில் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை முன்பே ட்ரை பண்ணலாமே.
நாங்க ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம், நீங்க திரும்ப அத்தனை பேர் இதுதான் சொல்றீங்க, ஏன் மத்திய அரசு செயல்படவில்லை, நீங்க பேசல அப்படின்னு சொல்றீங்க. ஒரு உச்சநீதிமன்றம் சொல்லி 4 நாட்கள் 5 நாட்கள் ஆகியிருக்கிறது. இனிமேல் தான் அதை பற்றி பேச வேண்டும். மத்திய அமைச்சரை கூட வேண்டும், அந்த குழு அமைக்க வேண்டும். 2 மாநில அரசாங்களும் அதற்கு ஆட்களை தகுந்த நபர்களை அவர்கள் அந்த கண்காணிப்பு குழுவில் இருப்பதற்கு கொடுக்க வேண்டும். தமிழகத்தில் முதலமைச்சர் இப்பொழுது உடல்நலம் சரியில்லாத காரணத்தில் மருத்துவமனையில் இருக்கிறார். ஆகவே இதெல்லாம் நாம் பார்த்து தானே செய்ய முடியும். நாங்க பாட்டுக்கு யாரோ 2 பேர் போட கூடுதலா சேர்த்து பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. மேற்பார்வை குழுவை மத்திய அரசு கன்வீன் செய்து 2 மாநிலத்திலையும் பேசியிருக்கிறது. அதுலயும் பெரிய ஒரு சுமூகமான தீர்வோ முடிவோ எட்டப்படல. இல்ல, மேற்பார்வை குழுவுக்கு இருக்க அதிகாரத்தை விட கண்காணிப்பு குழு தான், மேலாண்மை வாரியத்துக்கு தான் அதிகாரம் அதிகமா இருக்கு. அதை வந்து எப்போ அமைக்க போறீங்கிற கேள்வி உடனடியாக 4 வாரங்களுக்குள்ள நிச்சயமாக அமைக்கப்பட்டுவிடும். சரி, நான் திரு புட்டண்ணி அவர்கள்ட்ட தான் மீண்டும் கேட்கக்கூடிய விஷயம், இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன சொல்றீங்க, நாங்க எல்லாம் அரியர் வச்சுக்கிறோம், நவம்பர் மாசத்துல திறந்து விடுறோம் அப்படிங்கிறீங்க. இப்ப தண்ணி இல்ல அப்படின்னா நவம்பர் மாசம் எங்கே இந்த தண்ணி வரப்போகுது? சோ வச்சுக்கிட்டு நீங்க கொடுக்க மாட்டீங்கிறது தானே யதார்த்தம்? கொடுக்க மாட்டேன் இல்ல இருந்தா கொடுக்கறதுக்கு என்ன? இப்போ 15,000 cubic தண்ணி குடிச்சாச்சு, இருந்தது தண்ணி குடிச்சாச்சு, இல்லாமலே தண்ணி கொடுத்திருக்கிறது. எங்க நிலைமை பத்தி உங்களுக்கு தெரியாது, உங்க நிலைமை பத்தி எங்களுக்கு தெரியாது. நவம்பர் மாசம் கொடுக்குறீங்களா? இன்னைக்கு நீதிமன்றத்துல கர்நாடக வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்க எல்லாத்தையும் மிச்சம் வச்சுக்கிட்டு நவம்பர் மாசம் கொடுக்குறோங்கிறாரு. அப்ப எப்படி குடி தண்ணீர் போக தண்ணி வந்துருமா? நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ணே, ஹலோ. எஸ் திருப்புட்டனே, இந்த தண்ணியாலே சாம்பா வேலைக்கு ஏதாவது உபயோகம் ஆகுறதா? இருக்கு. சாம்பா விலை விளைவிக்க வழி இல்ல. நீங்க கொடுக்குற தண்ணீர்களே 300 TMC தண்ணி வேணும் அந்த சாம்பா விலைக்கு. அது எப்படியா வருது? நான் கொடுக்கிற தண்ணி 1 TMC 1.5 TMC. அது எங்க உரிமை சார். மேல் நீதிமன்றம் நாங்க பாத்துக்கிறோம். அது தமிழ்நாட்டுடைய உரிமை. உரிமை இல்லை. உங்களுக்கு எது தேவை? நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்க அது நீங்க நிர்ணயிக்க வேண்டாம். நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இறுதி ஆணை இருக்கிறது. சாம்பா வேலை எப்படி சாம்பா வேலை அதனால ஆகுறதா? இல்ல, உங்களுக்கு 2 மான்சூன் இருக்கிறது, இப்போ ஸ்டார்ட் ஆகுது. எங்களுக்கு மான்சூன் இல்லை, எந்த ஒண்ணும் இல்லை. எங்க விலையும் வருதில்லை. எங்க கிராப்பு பூரலாச்சாச்சு. 7 lakhs acres ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிருக்கிற விவசாயம் பண்ணாமல் 7 lakhs acres ஆல்ரெடி டிக்ளேர் பண்றது. ஏன்னா தண்ணி இல்லை. இங்க ஒரு போகத்துக்கு வழி இல்லாம இருக்கு. ஒரு போகத்தை முடிச்சிட்டு நீங்க பேசிட்டு 7 lakhs ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிருக்க விவசாயம் பண்ணாமல் ஒரு போகம் பாஞ்ச பிறகு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இங்க அதுக்கே வழி இல்ல. இது உரிமைங்க. இது வந்து சலுகை இல்ல. சுங்கத்துல தண்ணிலும் இது இனாம் இல்ல. ஆல்ரெடி டிக்ளேர். அவர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். குடிக்கிற தண்ணியில அவர் பெங்களூருக்கு இல்ல கர்நாடகா இல்ல சொல்றாரு. குறைஞ்சபட்சம் குடிக்கிற தண்ணி காவேரியில இல்ல, இங்க தமிழ்நாட்டுல தஞ்சாவூருக்கு திருச்சிக்கு இங்கேயும் குடிக்கிற தண்ணி கூட இல்லாம தான் இருக்கு. மேட்டூர்ல ஆரம்பிச்சு அத்தனை பேரும் குடிக்கிற தண்ணி இல்லாம இருக்கு. எங்களுக்கு கூட இல்லாம இருக்கு. அதில் கர்நாடக இந்த எந்த நீதிமன்றம் சொல்லாமலே 5 TMC தண்ணி குடிக்கிறது தமிழ்நாடு கொடுக்கிறோம். எந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது? கொடுக்க வேண்டும். மனிதன் தன்மை. 5 TMC தண்ணி குடிக்கிறதுக்கு தமிழ்நாடு கொடுக்கிறோம். கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா 3 ஸ்டேட் சேர்த்து 15 TMC குடிக்கிறோம். அது எந்த நீதிமன்றம் சொல்லல. நீதிமன்றம் சொல்லல. என்ன நேஷனல் வாட்டர் பாலிசி என்ன சொல்ல? நீதிமன்றத்துக்கு மேல இருக்கீங்க சட்டமன்றம் அப்படின்னு சொல்றது எந்த நாட்டு சட்டம்? உங்க வழக்கறிஞர் சொல்றாரு. என்னங்க என்ன நீங்க உத்தரவெல்லாம் போடுறீங்க? எங்க 2 மாநில சட்டம் 2 அவைகளும் நிறைவேற்றிருக்கிறது தெரியாதாங்கிறாரு. நீதிமன்றத்துக்கு மேல இருக்கவங்க சட்டமன்றம் கொடுக்கணும். பார்க்காமலே எப்படி தண்ணி கொடுது எங்கிருந்து தண்ணி கொடுக்கறதுக்கு அவரு ரைட். ஓகே, உங்களுடைய தொடர் வாதமா இருக்கு. நான் பேசுறது இல்லை, உங்க பத்தி நான் பேசுறேன். சரி, ஓகே, உங்க பத்தி நான் பேசுறேன். உங்க வாதத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். யூ ஹேவ் ஆல்வேஸ் பீன் சேயிங் திஸ். நான் திரு அந்திரிதாஸ் அவருடைய இறுதியான கருத்தை முதல் கருத்தையும் சேர்த்து கேட்க விரும்புறேன். திரு அந்திரிதாஸ். மிஸ்டர் புட்டனையா இஸ் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். அவர் சட்டமன்ற தீர்மானத்தை பற்றி சொல்கிறார். முல்லை பெரியாறுல 2006 நீதிபதி சபர்வால் தக்கர் பாலசுப்ரமணியன் தீர்ப்பு சொன்னாங்க. அந்த தீர்ப்புல சொன்ன பிப்ரவரி மாசம் 2006 சொல்றாங்க, அடுத்த 15 நாட்களில் மார்ச் மாசத்துல இரிகேஷன் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு கேரளா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க. ஆனா 2014 காவேரி தீர்ப்பு வரும்போது தெளிவாக சொல்லுது,
நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு மாநில சட்டமன்றங்கள் போடுகின்ற எந்த தீர்மானமும் செல்லாதுன்னு சொல்லிட்ட பிறகு இன்றைக்கு ஒரு கட்டத்தில் கர்நாடகம் அந்த பட்ஜெட்ல ஒதுக்கும் பொழுது இந்த அணை கட்டுவதற்கான அந்த தொகையை ஒதுக்கும் பொழுது மத்திய அரசு கண்டித்திருக்கணும். நான் அதை சொல்லல, அண்ணனுக்கு சேர்த்து பதில் சொல்றேன். மத்திய அரசு ஒரு நிமிஷம், அவர் கண்டிக்க மாட்டாங்க. அதையும் சொல்றேன். அதாவது ஷெட்டர் அவர்கள் மீறி, அனந்தகுமார் அவர்களை மீறி, ஈஸ்வரப்பா தலைவராக இருக்கிற ஈஸ்வரப்பாவை மீறி, அதுக்கு பிறகு சதானந்த கவுடாவை மீறி மத்திய அரசு எந்த நிலையும் எடுப்பதற்கு மறுக்கிறது. அவருக்கு அந்த பாலிடிக்ஸ் முக்கியமா. நீங்க சொல்ற அதே சதானந்த கவுடா, நீங்க சொல்ற அதே ஜெகதீஷ் ஷெட்டர் முதலமைச்சராக இருந்த பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து தண்ணீர் கொடுத்தார்களா இல்லையா? அதை நினைச்சு மனசுல வச்சுக்கோங்க. இப்ப அப்படி சொல்றாங்க. காங்கிரஸ் பண்ணுங்க, பிஜேபி பண்ண. பிஜேபி நாங்க ஆண்டு போல தண்ணி கொடுக்கல. ஷெட்டர் எந்த அளவுக்கு போறாருன்னா, இதுல கடுமையாக இல்லாவிட்டால் இந்த ஆட்சியை கலைப்போன்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு சீதாராமையா ஆட்சியை கலைப்போன்னு போறாரு. அவர் முதலமைச்சர் என்ன பண்ண அந்த நடவடிக்கை பார்த்து நீங்க திறந்து விட்டார். உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு தீர்ப்பை மதித்து ஜெகதீஷ் ஷெட்டர் அவர்கள் தண்ணீர் திறந்து விட்டார், எடியூரப்பா திறந்து விட்டார், சதானந்த கவுடா திறந்து விட்டார். ஆனா நாங்க சட்டத்தை மதித்திருக்கிறோம். அவர்கள் மாநில அரசியல் அவங்க மக்களுக்கு தேவையானதை அவங்க பேசுறது தப்பு இல்லை. ஆனால் திறந்து விட்டார்கள் இல்லை, எதிர்கட்சியா இருக்கிறது இல்ல, ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது நாங்கள் என்ன செய்தோம்? எதிர்கட்சியா இருக்கும்போது அரசியலுக்காக இதை செய்றீங்களா? அரசியல் இல்ல, ஆளுங்கட்சியாக ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த அனைத்து கட்சி கூட்டமே ஒரு கட்டத்துல அனந்தகுமார் வீட்டுல தான் நடக்குது. சதானந்த கவுடா வழிபடுகிறாரு. அப்ப என்ன மாநில அமைச்சர்களா அவங்க? மாநில அமைச்சர்களா அவங்க? இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தணும்ல அப்படின்னு சொல்றது, உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துறதே கர்நாடக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சலுகையாக போய்விட்டதோ அப்படிங்கிறது தான் என்ன தோன்றுகிறது. ரைட். இந்த தருணத்தில் மத்திய அரசாங்கத்துடைய பால்லையும் கோர்ட்லையும் சில பாலை போட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். தீர்வு எட்டப்படுமா, இல்லாட்டி தீர்வு இருக்கிறது, தீர்ப்பு இருக்கிறது, அது செயலாக்கம் தான் இல்லை. இந்த பூனைக்கு மணி கட்டப்படுமா? தொடர்ந்து எதிர்பார்ப்போம், நியாயத்தை எதிர்பார்ப்போம். நேரம் இல்லை, தொடர்ந்து பாதிக்கலாம். நேரம் இல்லை. டோட்டலி ரன்னிங் ஆஃப் டைம். இந்த தருணத்தில் ஆண்டவனால் தான் தீர்க்கப்பட்ட ஒவ்வொரு மழை ஆனால் இந்த முறை நிச்சயமாக ஆள்பவர்களால் தீர்த்து வைக்கப்படும். மத்திய அரசாங்கம் தீர்த்து வைக்கப்படும். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்குடைய விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.